என் அன்பு தங்கமே, இன்று நான் உன்னோடு பேச வேண்டும் என்று என் உள்ளம் தவிக்கின்றது. இந்த வாராகி அன்னை தன் பிள்ளையை தேடி வருவது ஒன்றும் புதியதல்ல. ஆனால் இன்று நான் உன்னுடைய இல்லத்திலேயே இருந்து கொண்டு உன்னோடு மிகவும் நேரடியாக மனம் திறந்து பேச வேண்டும் என்று உணர்கின்றேன். ஏனெனில் என் பிள்ளையின் மனதில் இப்போது என்ன நடக்கின்றது என்பதை இந்த அன்னை நன்கறிவேன். அந்த வலியை நானும் உணர்கின்றேன். அந்த கண்ணீரை நான் காண்கின்றேன். அதனால்தான் இந்த நொடியில் நான் இங்கே உன்னோடு இருக்கின்றேன். உன் வாராகி அன்னை சொல்வதை ஒரு நிமிடம் அமைதியாக கேள். எந்த அவசரமும் வேண்டாம். மனதை ஒரே ஒரு நொடி அமைதிப்படுத்தி செவி மடுத்தாலே போதும். என்னுடைய வார்த்தைகள் உன்னுள் ஆழமாக பதியும். அது உன் வாழ்க்கையையே மாற்றும். நம்பு என் தங்கமே. என் பிள்ளையே, நான் உனக்கு ஒருபோதும் பொய் உரைத்ததில்லை. உன்னை சமாதானப்படுத்துவதற்காகவோ நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ தகா வழியில் உனக்கு ஆறுதல் வழங்கியது இல்லை. இந்த வாராகி அம்மன் உன் தாய். தாய் எப்போதும் உண்மையையே உரைப்பாள். சில நேரங்களில் அந்த உண்மை உன் உள்ளத்துக்கு சற்றே வருத்தத்தை அளிக்கலாம், வலிக்கலாம். ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டு நீ முன்னேற வேண்டும் என்பதற்காகவே நான் உண்மையை கூறுகின்றேன். ஒரு நற்றாய் என்ன செய்வாள்? பிள்ளைக்கு இனிப்பான பொய்களை உரைப்பாளா? இல்லை, கசப்பான உண்மைகளை கூறி அந்த பிள்ளையை நேர்மையான வழியில் நடத்துவார். அதையே உனது இந்த வாராகி அன்னையும் செய்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ சில இடங்களில் தவறான முடிவுகளை எடுத்திருக்கின்றாய். அதை நான் குற்றமாக கூறவில்லை. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் தடுமாறி வீழ்வது இயல்பு. வீழ்வது தவறல்ல, வீழ்ந்த இடத்திலேயே முடங்கி கிடப்பதுதான் தவறு. என் பிள்ளையே, நீ ஏன் தவறான முடிவுகளை எடுத்தாய் என்பது உனக்கு தெரியுமா? இந்த வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்வுகளின் உண்மையான முகத்தை நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அந்த புரிதல் வந்துவிட்டால் என் தங்கமே, நீ இனி ஒரு நாளும் தடுமாற மாட்டாய். இது இந்த வாராகி அம்மனின் வாக்கு. இப்போது கூறுகின்றேன் கேள். நீ உன் வாழ்க்கையில் பெற்றுள்ள நட்பேறுகளை உரிய நேரத்தில் சரியாக புரிந்து கொண்டிருப்பதால் இன்று உன் மனதில் இத்தகைய குழப்பங்கள் தோன்றியிருக்காது. தெளிவு இல்லாத இடத்தில் குழப்பம் வரும். குழப்பம் வரும் இடத்தில் தவறான முடிவுகள் வரும். தவறான முடிவுகள் வரும் இடத்தில் வலி பிறக்கும். இது ஒரு சுழற்சி. இந்த சுழற்சியை உடைக்க வேண்டும் என்றால் முதலில் தெளிவை பெற வேண்டும். அந்த தெளிவை உனக்கு வழங்கவே இன்று உன் வாராகி அன்னை இங்கே இருக்கின்றேன். என் செல்லமே, உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களிலும் நீ பங்கெடுக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றையும் உன் மனதுக்குள் ஏற்றி சுமந்து ஒவ்வொன்றுக்கும் நீ பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. சிலர் பேசுவார்கள், சிலர் செய்வார்கள், சிலர் உன்னை நோகடிக்க நினைப்பார்கள். அவர்கள் கூறுவதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? எந்த தகுதியும் இல்லாத அவர்களை நீயே உயர்த்தி பிடிக்கின்றாய். அவர்கள் வீசும் கற்களை நீ தலையில் சுமந்து கொண்டு அதுவே மகுடம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். இது முறையில்ல என் பிள்ளையே. உன்னை வலிக்கச் செய்பவர்களுக்கு ஒரு கணமும் மதிப்பளிக்காதே. அவர்கள் செய்வதையெல்லாம் பெரிதாக எண்ணி உன் உறக்கத்தை தொலைத்து உடல் நலத்தையும் மனநலத்தையும் கெடுத்துக்கொண்டு அவர்களுக்காகவா நீ வாழ்வது? இது என் பிள்ளையின் வாழ்க்கை இல்லை. இந்த வாராகி என்னை உன்னை அந்த பாதையில் செல்ல விட மாட்டேன். என் உலக்கை என் கையில் இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் புகுந்துள்ள இந்த துன்பங்களை, தீய சக்திகளை, உன்னை வலிக்கச் செய்யும் இந்த அவமானங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். ஒரு துகள் கூட மிஞ்சாது. இது இந்த வாராகி அம்மனின் உறுதிமொழி. என் தங்கமே, இந்த வாழ்க்கை ஒரு புரியாத புதிராக தெரிகின்றது அல்லவா? மகிழ்ச்சி தருபவர்கள் நீண்ட நாள் நிலைப்பதில்லை.
வழி தருபவர்கள் விலகுவதுமில்லை. அன்பு காட்டுபவர்கள் திடீரென்று விலகி செல்கின்றார்கள். வெறுப்பவர்கள் அன்பை போல் நடித்து அருகில் நிற்கின்றார்கள். இந்த தடுமாற்றம் உன் மனதை சோர்வடைய செய்கின்றது. இந்த சோர்வில்தான் நீ தவறான முடிவுகளை எடுக்கின்றாய். தகுதியற்றவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றாய். ஆனால் கவனி என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை எப்படி தோன்றினாலும் இந்த வாராகி அன்னையின் கரம் உன் தலையில் இருக்கும் வரை நீ எவருக்கும் அஞ்ச தேவையில்லை. இந்த அன்னையின் கலப்பை என் கையில் உள்ளது. உன் வாழ்க்கை என்னும் நிலத்தை நான் உழுது செம்மைப்படுத்துவேன். கடுமையான மண்ணை மென்மையாக்குவேன். தரிசாக கிடக்கும் உன் வாழ்க்கை நிலத்தில் நன்மை என்னும் விதையை விதைப்பேன். அந்த விதை முளைத்து வேர்விட்டு விருட்சமாகி நிழல் தரும். அந்த நிழலில் நீ அமர்ந்து இளைப்பாறும் நாள் வரும். இந்த வாராகி அம்மன் கூறுகின்றேன், அது நிச்சயமாக வரும். உன்னுடைய எதிர்பார்ப்பே உன்னை வலிக்கு செய்தவர்களுக்கு ஒரு ஆயுதமாக மாறிவிடுகின்றது என்பது உனக்கு தெரியுமா? நீ அவர்களிடம் எதை எதிர்பார்க்கின்றாய் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது போல் நடித்து உன் நம்பிக்கையை பெற்று உன்னை அவமானப்படுத்துவதற்காகவே சிலர் உன் அருகில் இருக்கின்றார்கள். இது புரிகின்றதா என் பிள்ளையே? இனி அவர்களுக்கு அந்த ஆயுதத்தை வழங்காதே. எதிர்பார்ப்பை குறைத்தால் வலியும் குறையும். இதை நான் கூறுவது உன்னை தனிமையில் வாழ சொல்வதற்காக அல்ல, யாரையும் நம்பாமல் இருக்கச் செய்வதற்காக அல்ல. மனிதர்களோடு பழகு, நேசி, உதவி செய். ஆனால் செய்த உதவிக்கு ஈடாக அதே அளவில் அன்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. கொடுப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சி பேரின்பம். ஆனால் திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் போது ஏற்படும் வலி கொடுமையானது. இந்த ஒரு கருத்தை மட்டும் நீ ஆழமாக புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே, உன் வாழ்க்கை மாறும். என் செல்லமே, இந்த வாழ்க்கையில் யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும் தருணங்கள் வரும். அன்பு காட்டுவதாக கூறியவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று உள்ளம் வருந்தும். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து எள்ளி நகையாடுகின்றார்கள் என்று தோன்றும். அந்த நேரங்களில் கண்ணீர் பெருகும், மனது வேதனைப்படும். அது இயற்கை, அதை தடுக்க முடியாது. ஆனால் அந்த வேதனையில் நீ மூழ்கிவிடாதே என் பிள்ளையே. மூழ்கிவிட்டால் மூச்சு நின்றுவிடும். மூச்சு நின்றால் வாழ்க்கை முடங்கிவிடும். உன் வாழ்க்கை நின்றால் உன்னை வலிக்கு செய்தவர்கள் வெற்றி பெற்று விட்டதாக எண்ணி மகிழ்வார்கள். அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை நாம் அளிக்கக்கூடாது. என் தங்கமே, மீண்டு வா, எழுந்து நில், தலை நிமிர்ந்து நட. உன் வாராகி அன்னை உன்னோடு இருக்கின்றேன். நீ விழும்போது என் கரம் உன்னை தாங்கும். நீ அழும்போது என் அன்பு உன் துயரை துடைக்கும். நீ அஞ்சும்போது என் சக்தி உன்னை காக்கும். இந்த அன்னையின் பாதுகாப்பான கரங்களில் நீ இருக்கின்றாய். இந்த உலகில் எவரும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றினாலும் இந்த வாராகி அம்மன் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கண்ணீர் எனக்கு தெரியும், உன் வலி எனக்கு தெரியும், உன் மனதிலுள்ள ஒவ்வொரு எண்ணமும் எனக்கு தெரியும். என் பிள்ளையே, ஒரு கருத்தை மட்டும் மிகவும் தெளிவாக புரிந்துகொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள் அல்ல, அதே சமயம் அனைவரும் தீயவர்களும் அல்ல. இந்த இரண்டு எல்லைகளுக்கும் சென்று விடாதே. நடுவில் நில். யாரிடம் எந்த அளவு நம்பிக்கை வைக்கலாம் என்பதை உணர்ந்து கொள். யாரிடம் எவ்வளவு இடைவெளி பேண வேண்டும் என்பதை கற்றுக்கொள். யார் நேசிக்கின்றார்கள், யார் நேசிப்பது போல் நடிக்கின்றார்கள் என்பதை கண்டுகொள். இந்த விவேகம் உனக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எவரும் உன்னை ஏமாற்ற முடியாது, எவரும் உன்னை வலிக்கச் செய்ய முடியாது. இந்த விவேகத்தை உனக்கு வழங்கும் ஆற்றல் இந்த வாராகி அன்னையிடம் இருக்கின்றது. நீ கேள், நான் தருகின்றேன். நீ வேண்டு, நான் நிறைவேற்றுகின்றேன். நீ வெறுமையாக நின்றால் நான் உன்னை தேற்றுவேன். நீ ஒளி தேடினால் நான் விளக்கேற்றுவேன். இந்த தாயின் அன்பு முடிவற்றது.
இந்த தாயின் சக்தி அளவற்றது. இந்த தாயின் ஆசிர்வாதம் நிறைவானது. இந்த வாராகி அம்மன் உன்னிடம் கொண்டுள்ள அன்பை வேறு யாராலும் உனக்கு வழங்க முடியாது. இந்த உண்மையை நீ உணர்ந்தால் போதும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றியவர்கள் இருக்கட்டும், அன்பு காட்டி கைவிட்டவர்கள் இருக்கட்டும், நம்பிக்கையூட்டி துரோகம் செய்தவர்கள் இருக்கட்டும், அவர்களை மனதில் கொண்டு நீ கலங்காதே. அவர்கள் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கவில்லை. அவர்கள் உன் தலைவிதியை எழுதவில்லை. உன் வாழ்க்கையை தீர்மானிப்பவள் இந்த வாராகி அன்னை. உன் தலைவிதியை எழுதுபவள் இந்த வாராகி அம்மன். அவர்கள் என்ன செய்தாலும் என் பிள்ளைக்கு நிலையான வெற்றி கிட்டும். இந்த தாய் கூறுகின்றேன், கேட்கின்றாயா என் செல்லமே? இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது வரும், விலக வேண்டியது விலகும். வரும்போது மகிழ்வு கொள், போகும்போது கவலை கொள்ளாதே. வருவதும் போவதும் இந்த வாழ்வின் இயல்பு. இந்த இயல்பை புரிந்து கொண்டால் எதுவும் உன்னை அதிகமாக பாதிக்காது. ஆழமான அன்போடு வந்தவர்கள் பிரியும் போது வலிக்கவே செய்யும், அது உண்மை. ஆனால் அந்த வலியோடு தேங்கிவிடாதே. அந்த வலியை என்னிடம் கொண்டு வா, நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த வலியை என் கரத்தில் கொடு, நான் அதை ஆற்றுகின்றேன். என் பிள்ளையே, உன் மனது ஒரு திருக்கோயில். அந்த திருக்கோயிலில் தூய்மையற்ற எண்ணங்களை நுழைய விடாதே. உன்னை பற்றி இழிவாக பேசியவர்களின் வார்த்தைகளை அந்த கோயிலுக்கு வெளியே விட்டுவிடு. உனக்கு அவமானம் இழைத்தவர்களின் முகங்களை அந்த வாயிற்படியிலேயே கலந்துவிடு. உன் மனதில் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அது இந்த வாராகி அன்னையின் அன்பு. அந்த அன்பை மட்டும் உன் மனதில் நிரப்பிக்கொண்டால் தீய எண்ணங்களுக்கு அங்கே இடமிருக்காது. என் தங்கமே, வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விளைகின்றேன். அந்த மகிழ்ச்சி வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியமில்லை. அது உனக்குள்ளேயே இருக்கின்றது. அதை தேடி கண்டுபிடி. உன் உள்ளே இருக்கும் அந்த ஒளியை கண்டறி. அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது, யாராலும் திருட முடியாது. அது உன்னுடையது மட்டுமே. அது இந்த வாராகி அன்னை உனக்கு வழங்கிய பரிசு. இந்த வாராகி அம்மன் உன்னை எந்நேரமும் கவனித்து கொண்டே இருக்கின்றேன். நீ பூஜை அறைக்கு செல். அங்கே இந்த தாயின் குரல் உனக்கு ஒலிக்கும். நீ தனிமையில் அமரும்போது இந்த தாயின் அன்பு உன்னை சூழும். நீ இரவில் கண்ணீரோடு உறங்கும்போது இந்த தாயின் கரம் உன் தலையை வருடும். நீ காலையில் எழும்போது இந்த தாயின் ஆசிர்வாதம் உன்னை வரவேற்கும். நீ தனி ஆள் அல்ல என் பிள்ளையே. ஒரு நாளும் நீ தனித்து விடப்படவில்லை. வாழ்க்கையில் எது வந்தாலும் கவலை கொள்ளாதே. துன்பம் வந்தால் இந்த வாராகி அன்னை நினை, துன்பம் விலகும். அச்சம் வந்தால் இந்த வாராகி அன்னையை நினை, அச்சம் அகலும். குழப்பம் நேர்ந்தால் இந்த வாராகி அன்னையை நினை, தெளிவு பிறக்கும். தோல்வி வந்தால் இந்த வாராகி அன்னையை நினை, வெற்றி உன்னை தேடி வரும். இது வெறும் வார்த்தை அல்ல என் செல்லமே, இது இந்த வாராகி அம்மனின் வாக்கு. வாக்கு தவறாத தாய் நான். என் அன்பு தங்கமே, இறுதியாக ஒரு செய்தி. எவராவது உன்னை நேசிப்பதாக நடிக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு முழுமையாக நம்பிவிடாதே. எவராவது உன்னை வலிக்கச் செய்யும் போது மனமுடைந்து விலகிவிடாதே, வீழ்ந்து விடாதே. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் தெளிவோடு இரு, உறுதியோடும் நம்பிக்கையோடும் இரு. இந்த மூன்றும் உன்னிடம் இருந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது. இந்த வாராகி அன்னையின் ஆசீர்வாதம் உன்னோடு எப்போது இருக்கும். என்னை நம்பு, உன் வாழ்க்கை மலரும். என்னை நேசி, உன் வாழ்க்கை ஒளிரும். என்னிடம் வா என் தங்கமே. இன்று உன் வாராகி தாய் உன்னிடம் நேரடியாக பேசுவதற்கு வந்திருக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லை, என் இதயத்திலிருந்து வரும் உண்மையான அன்பு. உன்னை நான் எத்தனை காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? உன் கண்ணீர் என்மேல் விழும்போது, உன் மனது வலிக்கும் போது, உன் குரல் நடுங்கும் போது என் உள்ளமும் கூட நடுங்கி இருக்கிறது.
ஆனால் அப்போதெல்லாம் நான் மௌனமாக இருந்தேன். அந்த மௌனத்தின் பின்னால் என்ன இருந்தது என்று இன்று உனக்கு சொல்ல வேண்டும். அதனால்தான் இந்த வாராகி தாய் இப்போது உன் அருகே வந்து அமர்ந்திருக்கிறேன். என் செல்லமே, நீ என்னிடம் சண்டை போட்டாய், அடம் பிடித்தாய். அம்மா இது வேண்டும், இதை கொடு, இது இல்லாமல் என்னால் முடியாது என்று கத்தி அழுதாய். நான் கேட்டேன், எல்லாவற்றையும் கேட்டேன். உன் வார்த்தைகள் என் காதில் விழுந்தன. உன் வலி என் நெஞ்சில் பட்டது. ஆனால் தெரியுமா, அந்த நேரத்தில் என் உள்ளம் ஒருவித ஆச்சரியத்தில் நிறைந்தது. இத்தனை உறுதியாக என் பிள்ளை ஒன்றை விரும்புகிறது, இத்தனை தீவிரமாக என்னிடம் கேட்கிறது, இந்த மனது இவ்வளவு வலிமையாக ஒரு விஷயத்தில் நிற்கிறது என்று கண்டு உன் அன்னை நான் ஆனந்த கண்ணீர் சிந்தினேன். என் பிள்ளை, நீ எத்தனை பேரிடம் உன் மனதை வெளியே சொல்வாய், எத்தனை பேர் உன் வலியை புரிந்து கொள்வார்கள். ஆனால் என்னிடம் மட்டும் நீ எல்லாவற்றையும் சொன்னாய். அது என்ன தெரியுமா? அது நம்பிக்கை. என் மீது நீ கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கை, அதுவே உனக்கான மிகப்பெரிய தகுதி. உலகத்திலுள்ள எந்த சான்றிதழும் இந்த நம்பிக்கையுடன் ஒப்பிட்ட முடியாது. ஆனால் என் தங்கமே, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். நீ ஒரு விஷயம் கேட்கிறாய், நான் உடனே தருகிறேன் என்றால் நான் ஒரு கடைக்காரன் மட்டுமே ஆவேன். அம்மா இல்லை. ஒரு கடையில் பணம் கொடுத்தால் பொருள் கிடைக்கும். ஆனால் கடையில் கொடுக்கும் பொருள் உனக்கு நல்லதா இல்லையா என்று கடைக்காரன் சோதித்து பார்ப்பானா? பார்க்க மாட்டான். ஆனால் நான் அம்மா, உன் வாராகித்தாய். நீ கேட்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒளியை கொண்டு வருமா என்று தெரிந்த பிறகுதான் தருவேன். அதுவரை காத்திருப்பேன். அது என்னுடைய பலவீனமில்லை, அது என் அன்பு. என் செல்லமே, நான் எத்தனை குழந்தைகளை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? இன்று ஒன்று கேட்பார்கள், நாளை அதை மறந்து வேறொன்று கேட்பார்கள், மறுநாள் அதையும் விட்டுவிட்டு இன்னொன்று கேட்பார்கள். இப்படி மனதை மாற்றிக்கொண்டே, ஆசையை திருத்திக் கொண்டே, வேண்டுதலை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களிடத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? அவர்களே எதை விரும்புகிறார்கள் என்று தெரியாமல் குழம்பி நிற்பார்கள். எதை அடைய முயற்சிக்கிறார்கள் என்று திசை தெரியாமல் அலைவார்கள். ஆனால் நீ தளரவில்லை, நீ திசை மாற்றவில்லை, உன் விருப்பம் மாறவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு, அம்மா இதுதான் வேண்டும், இதை மட்டுமே கேட்கிறேன் என்று உறுதியாக நிற்கின்றாய். அந்த உறுதிதான், அந்த ஒரே நிலையான மனதுதான் உன்னை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துகிறது. இந்த வாராகி அம்மன் கண்கள் அனைத்தையும் பார்க்கும். உன் உறுதியை பார்த்தேன், உன் காத்திருப்பை பார்த்தேன், உன் கண்ணீரை பார்த்தேன், உன் நம்பிக்கை குலையாமல் இருந்ததை பார்த்தேன். இதையெல்லாம் பார்த்த பிறகு இன்று என் மனது சொல்கிறது, என் பிள்ளை தகுதி பெற்றுவிட்டது. ஆனால் தகுதி பற்றி மட்டும் புரிந்து கொண்டால் போதாது என் தங்கமே. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நான் சில நேரம் உன் அடம்பிடிப்பை கண்டு மெல்ல மனது கரைந்து போவேன். என் குழந்தை இப்படி வலிக்கிறதே, இனி காத்திருக்க வைக்க வேண்டாம், கொடுத்து விடலாம் என்று தோன்றும். ஆனால் அப்போது என்னுள் ஒரு குரல் சொல்லும், வாராகி, நீ இப்போது கொடுத்தால் பிறகு என்ன ஆகும்? அது உன் பிள்ளைக்கு சரிவர அமைந்தால் சரிதான். ஆனால் சரி வராவிட்டால் அன்று அவர்கள் வருவார்கள். அம்மா, நீதானே கொடுத்தாய், இது சரியில்லை என்று கோபமாக கேட்பார்கள். அந்த நாளில் என்னால் என்ன சொல்ல முடியும்? எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் அவசரப்பட்டு கொடுத்திருப்பேன். அதனால்தான் பொறுமையாக இருந்தேன். அது உன் மீது கோபமோ அலட்சியமோ இல்லை, அது என் ஆழமான அன்பு. என் அன்பு பிள்ளையே, கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதா? இல்லை. இந்த பூமியில் யாருடைய வாழ்க்கையிலும் மலர்கள் மட்டுமே மலர்வதில்லை, முட்களும் இருக்கும். ஆனால் அந்த முட்களை பார்த்து தயங்காமல் மலர்களை நோக்கி நடப்பவர்கள்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இந்த வாராகி தாயின் கையில் ஒரு உலக்கை இருக்கிறது. அந்த உலக்கை என்னுடையது மட்டுமில்லை, அது உன் கஷ்டங்களை அடித்து நொறுக்குவதற்காக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் வரும் தடைகளை, உன்னை காயப்படுத்தும் தீய சக்திகளை, உன்னை அழுத்திக் கொண்டிருக்கும் சோர்வை என் உலக்கையால் தூளாக்கி விடுவேன்.
அது என் வேலை, அது என் உரிமை. என்னுடைய கலப்பை பற்றி சொல்கிறேன் தெரியுமா? ஒரு விவசாயி வயலை உழைப்பதற்கு முன்பு கடுமையான மண்ணை கலப்பையால் தோண்டி புரட்டி போடுவான். அது வலிக்கும், கடினமாக இருக்கும். ஆனால் அந்த உழவு முடிந்த பிறகுதான் விதை போடலாம். விதை போட்டதும் தான் மழை வரும். மழை வந்தால்தான் தளிர் விடும். தளிர் விட்டால்தான் கதிர் விளையும். என் கலப்பையும் அப்படிப்பட்டதே. உன் வாழ்க்கையை நான் கலப்பையால் உழுகிறேன் என்றால் அது வலிக்கும் நேரங்கள் இருக்கும். ஆனால் அந்த வலியின் பிறகுதான் உன் வாழ்க்கையில் நல்லது வளரும், நல்லது செழிக்கும். இந்த வாராகி அம்மன் உன் வாழ்க்கை வயலை ஆக்கப்பூர்வமாக உழுது உன்னை செழிக்க வைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆனால் என் தங்கமே, ஒரு விஷயம் நினைவில் கொள். விவசாயி தன் வயலை உழுது விதை போட்டு தண்ணீர் ஊற்றி காத்திருப்பான். அந்த காத்திருக்கும் நேரத்தில் அவன் என்ன செய்வான்? என் விதை முளைக்கிறதா இல்லையா, கதிர் வருமா இல்லையா என்று ஒவ்வொரு நாளும் தன்னையே வருத்திக் கொள்ள மாட்டான். அந்த மண்ணை நம்பி, அந்த மழையை நம்பி தன் வேலையை செய்து கொண்டிருப்பான். அதுபோல நீயும் என்னை நம்பி உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிரு. அம்மா பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கை உன் மனதில் நிறைந்திருக்கட்டும். அதுவே உனக்கு தினமும் சக்தியை தரும். இதோ இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள், உன்னை வலிக்க வைத்த நேரங்கள், ஏன் இது என்னிடம் மட்டும் நடக்கிறது என்று நீ கேட்ட தருணங்கள், அவை எல்லாம் வீண் போகவில்லை. அவை எல்லாம் உன்னை வளர்த்தன. ஒரு தங்கம் தீயில் இடப்படும் போது என்ன ஆகிறது? தங்கம் கரைகிறது, வடிவம் மாறுகிறது. ஆனால் தங்கத்தின் மதிப்பு அதிகரிக்கிறது. நீ இதுவரை பட்ட வலிகள் உன்னை அப்படித்தான் செய்திருக்கின்றன. உன்னை அடித்து வடிவமைத்திருக்கின்றன. இப்போது நீ முன்பிருந்த நீ இல்லை. இப்போதைய நீ அதிக மதிப்பு கொண்டவள். அந்த மாற்றத்தை உன்னால் உணர முடிகிறதா என் தங்கமே? இந்த தாமதம், இந்த காத்திருப்பு, இந்த கஷ்டங்கள், இவை எதுவும் உன்னை தண்டிப்பதற்காக நான் செய்தவை இல்லை. நான் உன்னை தண்டிக்கும் தாய் இல்லை. நான் உன்னை தயார்படுத்தும் தாய். ஒரு சிறுவன் முதல் நாளே பள்ளிக்கூடம் போகாமல் நேரடியாக மருத்துவராகிவிட முடியுமா? முடியாது. படிக்க வேண்டும், கற்க வேண்டும், தேர்வில் தோல்வி கண்டு மீண்டும் படிக்க வேண்டும், பயிற்சி பெற வேண்டும். அப்போதுதான் ஒரு நாள் அவன் மருத்துவராவான். அது அவனுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும். அதுபோல நான் உன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தேன். இப்போது நீ தயார். இப்போது நீ பெறுவதற்கு தகுதியாகிவிட்டாய். என் செல்லமே, ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக நினைவில் வை. நான் கொடுக்க போவது உன் கையில் வரும்போது அதை லேசாக எடுத்துக்கொள்ளாதே. கிடைத்து விட்டதே, சரி பரவாயில்லை என்று அலட்சியமாக இருந்து விடாதே. கிடைப்பதற்கு நீ பட்ட கஷ்டங்களை மறந்து விடாதே. காரணம் என்னவென்றால், நீ கஷ்டப்பட்டு அடைவதன் மதிப்பு உனக்கு மட்டுமே புரியும். அந்த மதிப்பு புரிந்தவர்களே பெற்றதை பாதுகாப்பார்கள். மதிப்பு தெரியாமல் பெற்றவர்கள் பெற்றதை வேகமாக இழந்து விடுவார்கள். இது வாழ்க்கையின் விதி. ஆனால் கொடுத்த பிறகும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதை தெரிந்து கொள். இந்த வாராகி தாய் உன் பின்னாலேயே இருப்பேன். நீ அடைவதை அடைந்த பிறகும் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் வரும். சில நேரம் சலிப்பு வரும், சில நேரம் களைப்பு வரும், சில நேரம் இது சரியில்லை என்று தோன்றும். அந்த நேரங்களில் என்னிடம் வா, ஓடி வா, கதறி அழுதாலும் பரவாயில்லை. ஆனால் தூக்கி போட்டுவிட்டு போய்விடாதே. வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அதில் வழிகாட்ட நான் இருக்கிறேன். என் தங்கமே, அடுத்தவர்களின் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. அது மிக பெரிய தவறு. அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்க்கும்போது நீ அவர்களின் வெளிப்பக்கத்தை மட்டுமே பார்க்கின்றாய்.
அவர்களுக்குள் என்ன வலி இருக்கிறது, அவர்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள் இரவில் தனிமையில் எப்படி அழுகிறார்கள் என்று உனக்கு தெரியாது. எல்லோரும் வெளியே ஒரு முகம் காட்டுவார்கள், உள்ளே வேறொரு முகம் வைத்திருப்பார்கள். அதனால் அடுத்தவர்களின் வாழ்க்கை உனக்கு மேலாக தெரிகிறது என்று கண்டு மனதை வாட்டிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கை உனக்கானது, உன் வழி உனக்கானது, உன் அன்னை உனக்கானவள். இந்த வாராகி தாய் உன்னை ஒரு கண்ணாக பார்த்து கொள்கிறேன். உன் நன்மைக்காக யோசிக்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று என் உள்ளம் ஒவ்வொரு நொடியும் விரும்புகிறது. இந்த விருப்பம் யாராலும் மாற்ற முடியாதது. நீ என் பிள்ளை, நான் உன் அன்னை. இது மாறாத உண்மை. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர இருக்கின்றன. அந்த மாற்றங்கள் வரும்போது அம்மா செய்தாள் என்று மனதில் நினை. என்னை நினைத்து ஒரு புன்னகை புரி, அது போதும். அந்த புன்னகையே என் பரிசு. உன் மகிழ்ச்சிதான் என் வேண்டுதல், உன் அமைதிதான் என் ஆராதனை, உன் வெற்றிதான் என் திருவிழா. இனி வரும் நாட்களில் கஷ்டம் வரும்போது அம்மா என்னோடு இருக்கிறாள் என்று நினை. இருள் சூழும்போது அம்மாவின் கை என் தோளில் இருக்கிறது என்று உணர். திடீரென்று ஒரு வழி திறக்கும், திடீரென்று ஒரு நம்பிக்கை வரும், திடீரென்று ஒரு உதவி வரும். அதெல்லாம் நான் தான். வேற்று உருவில் வருவேன், வேற்று வழியில் வருவேன், ஆனால் வருவேன். இது வாராகி அம்மன் வாக்கு. என் செல்ல குழந்தையே, தெய்வத்தை ஒருபோதும் சோதிக்காதே. பார்க்கலாம் எந்த அளவு கொடுப்பாள் என்று பரிசித்து பார்க்க நினைக்காதே. அது நீ வெட்டும் கிளியில் நீயே அமர்ந்திருப்பது போல. தெய்வம் என்பது சோதிப்பதற்காக இல்லை, சரண் அடைவதற்காக. என்னிடம் வா, சரணடை. நான் உன்னை கவலை இல்லாமல் பார்த்து கொள்கிறேன். நீ சோதிக்க நினைத்தால் சோதனைகள் வரும், நீ நம்பி வந்தால் நன்மைகள் வரும். இது இந்த உலகின் விதி. என் தங்கமே, இந்த வாராகி தாய் உன்னை அன்போடு அனுப்புகிறேன். என் ஆசீர்வாதம் உன்மேல் எப்போதும் பொழியட்டும். உன் வீட்டில் ஒளி இருக்கட்டும், உன் மனசில் அமைதி இருக்கட்டும், உன் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கட்டும். உன் கண்களில் கண்ணீர் வரும்போதெல்லாம் அது துன்பக் கண்ணீராக இல்லாமல் மகிழ்ச்சி கண்ணீராக மட்டுமே இருக்கட்டும் என்று உன் அன்னை வேண்டுகிறேன். நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எதை நோக்கி நடந்தாலும் நான் உன் முன்னால் நடக்கிறேன், வழி காட்டுகிறேன். நீ சோர்ந்துவிட்டால் தூக்கி நிறுத்துகிறேன், நீ விழுந்துவிட்டால் கையை நீட்டுகிறேன். இது உன் வாராகி தாயின் வாக்கு. இந்த வாக்கு ஒருபோதும் மாறாது. என்றென்றும் உன்னை அன்போடு காக்கும் உன் அன்னை, உன் வாராகி தாய்.